தமிழ்நாட்டுக்கு வந்த தொழில் முதலீடுகள் அதை பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிட தயக்கம் ஏன்? உண்மை அம்பலமாகிவிடுமா? தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 9,99,093 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 872 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பல்வேறு நிறுவனங்களுடன் கையெழுத்திடப்பட்டு இருப்பதாகவும் அதன் மூலம் 19 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறி வருகிறார். அது உண்மை என்றால் கடந்த 3 ஆண்டுகளில் செயல்பாட்டுக்கு வந்த தொழில் திட்டங்கள் எத்தனை? அதன் மூலம் கிடைத்த வேலைகள் எவ்வளவு? செயல்படுத்தப்பட்ட முதலீடுகளின் மதிப்பு எவ்வளவு என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். உங்களுக்கு கடந்த 8ஆம் தேதி இங்கு அளித்த நேர்காணலின் போது வலியுறுத்தியிருந்தேன். ஆனால் தமிழக அரசிடமிருந்து இதுவரை பதில் வரவில்லை. அமெரிக்கா செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் பேட்டி அளித்த மு.க. ஸ்டாலினிடம் கேட்டபோது வெள்ளை அறிக்கை வெளியிடும் மரபு இல்லை என்றும் பதிலளித்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு வந்த தொழில் முதலீடுகள் குறித்து மாநில மக்களின் சார்பில் எதிர்க்கட்சிகள் வினா எழுப்பினால் அதற்கு பதிலளிக்க வேண்டியது ஒரு முதலமைச்சரின் கடமை. அதை விடுத்து மரபு இல்லை என்று கூறி ஓடி ஒளிவது ஏன்? தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடக்கூடாது என்று எந்த விதியும் இல்லை. மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அதிமுக ஆட்சியில் வந்த தொழில் முதலீடுகள் குறித்து 1000 முறை வெள்ளை அறிக்கை கோரியிருக்கிறார். அப்போது எந்த மரபின் அடிப்படையில் கேட்டார்? வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டால் உண்மை நிலை அம்பலமாகிவிடும் என்று அஞ்சுகிறார். துபாய், ஸ்பெயின் நாடுகளில் மேற்கொண்ட பயணத்தின் போது ரூபாய் 9,540 கோடி முதலீடுகளை ஈர்க்க ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டதாக ஸ்டாலின் கூறியிருந்தார். ஆனால் ஒரு பைசா கூட முதலீடு வரவில்லை. 3 ஆண்டுகளில் ரூபாய் 10 லட்சம் கோடிக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டாலும் இதுவரை தொழில் தொடங்கப்பட்டுள்ள முதலீட்டின் மதிப்பு ரூபாய் 17,616 கோடி. அதாவது மொத்த முதலீட்டில் 1.8 விழுக்காடு மட்டும்தான். இது மிகவும் குறைவு. ஒப்பந்தங்களை செய்து கொள்வதாலேயே முதலீடுகள் வந்துவிடாது. வராத முதலீடுகளை வந்துவிட்டதாக கூறி மக்களை ஏமாற்றக்கூடாது. உண்மையாகவே தமிழகத்திற்கு அதிக முதலீடுகள் வந்திருந்தால் அவற்றின் மதிப்பு எவ்வளவு, அந்த முதலீடுகளை கொண்டு எங்கெங்கு எத்தனை தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன, அவற்றின் மூலம் எவ்வளவு பேருக்கு வேலை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தமிழக அரசு துறைகளில் இடஒதுக்கீடு இல்லாமல் ஆலோசகர்கள் நியமனம் செய்யப்பட்டது நிரூபணம். தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இடஒதுக்கீட்டை பின்பற்றாமல் ஆலோசகர்கள் உள்ளிட்ட சிறப்பு பணிகளில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் லட்சக்கணக்கான ரூபாய் ஊதியத்தில் நியமிக்கப்பட்டிருப்பதாக கடந்த வாரம் உங்களுக்கு அளித்த நேர்காணலில் நான் குற்றம் சாட்டியிருந்தேன். எனது குற்றச்சாட்டு உண்மைதான் என்றும் பல்வேறு தமிழக அரசு துறைகளில் ஆலோசகர்கள், சிறப்பு பணி அதிகாரிகள், தனி அதிகாரிகள் என்ற பெயரில் ஏராளமானவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் கூறியுள்ளது. நிதித்துறை, தொழில்துறை, பள்ளி கல்வித்துறை, சமூக நலம், மகளிருக்கு அதிகாரமளித்தல் துறை போன்றவற்றில் இத்தகைய நியமனங்கள் அதிக அளவில் செய்யப்பட்டுள்ளன. அவ்வாறு நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு லட்சக்கணக்கில் ஊதியம் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு எந்த சிறப்பு தகுதியும் இல்லை. அவர்களை தேர்ந்தெடுக்க எந்த போட்டித் தேர்வும் நடத்தப்படவில்லை. எந்த இடஒதுக்கீட்டு முறையும் கடைபிடிக்கப்படவில்லை. இது சட்டவிரோதமாகும். சமூக நீதி ஆட்சி என்று கூறிக்கொள்ளும் திமுக அரசு சமூக நீதியை
காலில் போட்டு மிதித்துவிட்டு தங்களுக்கு வேண்டியவர்களை நியமிப்பது மிகப்பெரிய சமூக அநீதியாகும். இது தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும். இல்லாவிட்டால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம். டீன் இல்லாமல் தடுமாறும் 13 மருத்துவக் கல்லூரிகள் உயர்நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு உள்ளான தமிழக அரசு மக்களிடம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் சென்னை, கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, செங்கல்பட்டு, வேலூர், மதுரை, திருச்சி, சேலம், தேனி உள்ளிட்ட 13 மருத்துவக் கல்லூரிகளின் முதன்மையர் டீன் பணியிடங்கள் அதிகபட்சம் 4 மாதங்களாக காலியாக உள்ளன. மருத்துவ மாணவர் சேர்க்கை தொடங்கிவிட்ட நிலையில் 13 மருத்துவக் கல்லூரிகளுக்கும் முதன்மையர்களை நியமிக்க வேண்டும் என்று கடந்த 16ஆம் தேதியே தமிழக அரசை பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தியது. ஆனால் அதன் பிறகு 2 வாரங்களுக்கு மேலாகியும் முதன்மையர்களை, அதாவது டீன், அரசு நியமிக்கவில்லை. இதனிடையே இது தொடர்பான வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்றம் முதன்மையர்களை நியமிக்க முடியவில்லை என்றால் மருத்துவக் கல்லூரிகளை ஏன் திறக்கிறீர்கள் என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தியதற்காக அரசு வெட்கப்பட வேண்டும். ஒரு மருத்துவக் கல்லூரியின் முதன்மையர் எந்த தேதியில் ஓய்வு பெறப்போகிறார் என்பது அந்த பணியில் அவர் நியமிக்கப்பட்ட நாளிலேயே தெரிந்துவிடும். அவ்வாறு இருக்கும்போது முதன்மையர் பணிகளை குறித்த காலத்தில் நிரப்பாமல் வைத்திருப்பது நியாயமல்ல. அதிலும் முதன்மையர் பணியிடங்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதற்காக ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தகுதியான 3 பெயர்களை தேர்வு செய்யப்பட்டு மருத்துவத்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் இருந்து ஒருவரை தேர்வு செய்யக்கூட முடியாமல் தமிழக அரசுக்கு வேறு என்ன அவசர பணி இருக்கிறது என்று தெரியவில்லை. இனியும் தாமதிக்காமல் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 13 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதன்மையர்களை, அதாவது டீன்கள், உடனடியாக நியமிக்க வேண்டும். முதன்மையர்களை நியமிப்பதில் தாமதம் செய்வதற்காகவும் உயர்நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு உள்ளானதற்காகவும் மக்களிடம் தமிழக அரசு வருத்தம் தெரிவிக்க வேண்டும். விண்ணை தொட்ட அரிசி விலை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் சன்னரக புழுங்கல் அரிசி கிலோ 80 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சன்னரக பச்சரிசி ரூபாய் 75ஆக உயர்ந்திருக்கிறது. மோட்டாரக புழுங்கல் அரிசி விலையும் 60 ரூபாயை தாண்டிவிட்டது. இந்த வரலாறு காணாத விலை உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். விலையை கட்டுப்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தமிழக மக்களின் நலனில் அரசுக்கு அக்கறை இல்லை என்பதையே இது காட்டுகிறது. தமிழ்நாட்டில் அரிசி விலை அதிகரித்ததற்கு முதன்மை காரணம் தமிழகத்தில் அரிசி உற்பத்தி பெருமளவில் குறைந்துவிட்டது தான். தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு 91 லட்சம் டன் அரிசி தேவைப்படும் நிலையில் 72 லட்சம் டன் அரிசி மட்டும்தான் உற்பத்தி செய்யப்படுகிறது.
அதனால் பொன்னி அரிசிக்கு ஆந்திரா, கர்நாடகத்தை நாம் நம்பியிருக்க வேண்டியுள்ளது. இதை மாற்றி தமிழகத்தில் அரிசி சாகுபடி பரப்பையும் உற்பத்தியையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மின் கட்டண உயர்வு இதற்கு காரணமாகும். எனவே மின்சார கட்டணத்தை குறைப்பதன் மூலம் அரிசி உற்பத்தி செலவை குறைக்க வேண்டும். நியாய விலை கடைகள், கூட்டுறவு அங்காடிகள் ஆகியவற்றில் சன்னரக அரிசியை மானிய விலையில் விற்பனை செய்வதன் மூலம் வெளிச்சந்தையிலும் அரிசி விலையை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு ஓய்வுகால பணப்பயன்கள் அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பணியாளர்கள் தங்களின் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் செவ்வாய்க்கிழமை போராட்டம் நடத்தியுள்ளனர். நியாயமான அவர்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற மறுப்பது சரியல்ல. அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் ஓய்வு பெற்றவர்களுக்கு கடந்த 20 மாதங்களாக வருங்கால வைப்பு நிதி, பணிக்கொடை, விடுப்பு சம்பளம், ஓய்வூதிய ஒப்படைப்புத் தொகை போன்ற ஓய்வு கால பயன்கள் வழங்கப்படவில்லை. அதேபோல் ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் மீதான அகவிலைப்படி 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் 104 மாதங்களாக உயர்த்தப்படவில்லை. அதனால் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு பணப்பயன்களை உடனடியாக வழங்க வேண்டும். ஓய்வூதியம் மீதான அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் பல முறை ஆணையிட்டும் கூட அதை செயல்படுத்த தமிழக அரசு மறுப்பது கண்டிக்கத்தக்கது. போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களின் சூழலை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான பணப்பயன்களை உடனடியாக வழங்குவது, அகவிலைப்படியை உயர்த்தி வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்துகிறேன். 2 லட்சத்துக்கு 2.5 ஆண்டுகளில் ரூபாய் 2.26 கோடி வட்டி, அதாவது கந்து வட்டி திமிங்கலங்களை தப்பவிட்டு வேடிக்கை பார்க்கிறதா தமிழக அரசு? தமிழ்நாட்டில் நிலவும் கந்துவட்டி கொடுமைகள் குறித்து ஏற்கனவே நமது செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருக்கிறேன். ஆனாலும் கந்துவட்டி கொடுமைகள் தீரவில்லை என்பதை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்துள்ள வழக்கு உறுதி செய்திருக்கிறது. மதுரையில் மென்பொருள் நிறுவனம் நடத்தி வரும் இளங்கோ என்பவர் தமது நிறுவனத்தில் ஏற்பட்ட இழப்பை சமாளிக்க கார்த்திக் செல்வம் என்பவரிடமிருந்து ரூபாய் 2 லட்சம் கடன் வாங்கினார். அதற்காக அடுத்த 2.5 ஆண்டுகளில் ரூபாய் 2.26 கோடியை வட்டியாக செலுத்தியுள்ளார். அதாவது ரூபாய் 2 லட்சம் அசலுக்கு மாதம் ரூபாய் 7.50 லட்சத்தை வட்டியாக செலுத்தியுள்ளார். இது மாதத்துக்கு ரூபாய் 300 விழுக்காடு வட்டியாகும். இவ்வளவுக்கு பிறகும் விடாத கந்துவட்டிக்காரர் கடன் வாங்கியவரின் மென்பொருள் நிறுவனத்தை எழுதி தரும்படி மிரட்டியுள்ளார். இது தொடர்பாக பல முறை புகார் அளித்தும் கந்துவட்டி திமிங்கலத்தை காவல்துறை கைது செய்யவில்லை.
கந்துவட்டிக்காரர்களுடன் காவல்துறையினர் கூட்டணி அமைத்து செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள மதுரை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றியிருக்கிறது. ஒரு கந்துவட்டி கும்பல் மாதம் 300 விழுக்காடு வட்டி வாங்கியது மட்டுமின்றி ஒரு நிறுவனத்தையே மிரட்டி பிடுங்க முயன்றுள்ளது. ஆனாலும் அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் என்ன ஆட்சி நடக்கிறது? ஏற்கனவே நான் வலியுறுத்தியதைப் போல கந்துவட்டி கொடுமையில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும். அதற்கு துணை போகும் காவல்துறையினரை பணி நீக்கம் செய்து தண்டிக்கும் வகையிலும் கடுமையான கந்துவட்டி சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். பள்ளி சிறுவர்களிடம் அதிகரித்து வரும் புகையிலை பழக்கம், புதிய புகையிலை பொருட்கள் விற்பனையை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் அனைத்து வகையான மெல்லும் புகையிலை பொருட்களை தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நடைமுறையில் எந்த தடையும் இல்லை. குட்கா, மெல்லும் புகையிலை ஆகியவை எந்த தடையும் இல்லாமல் கடைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. பள்ளிகளுக்கு அருகில் உள்ள கடைகளில் இவை வெளிப்படையாக தடையின்றி விற்பனை செய்யப்படுவதால் மாணவர்கள் போதைப்பாக்கு மெல்லும் புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகி வருகின்றனர். இவை தவிர கூல் லிப் என்ற பெயரில் வடிகட்டியுடன் கூடிய போதைப் புகையிலை அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகிறது. கூல் லிப் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. கூல் லிப் 5 ஆண்டுகளுக்கு முன் இந்த வகை புகையிலை நடமாட்டம் தொடங்கிய போதே இது குறித்து அரசுக்கு எச்சரித்தேன். தமிழக அரசும் கூல் லிப் புகையிலை தடை செய்துள்ளது. ஆனால் எல்லா இடங்களிலும் அது விற்பனை செய்யப்படுகிறது. மாணவிகளும் இந்த வகை புகையிலைக்கு அடிமையாகியுள்ளனர். வகுப்பறைகளில் இந்த வகை புகையிலுடன் மாணவிகள் பிடிபட்டிருப்பதாகவும் அதை பயன்படுத்தக்கூடாது என்றால் படிப்பை பாதியில் விட்டுச் செல்கின்றனர் என்று ஆசிரியர்கள் கூறியுள்ளனர். இது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும். தமிழக காவல்துறையும் சுகாதாரத்துறையும் இந்த விவகாரத்தில் தலையிட்டு அனைத்து வகையான புகையிலை பொருட்களின் விற்பனையையும் முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும்.